இந்த செய்திக்கு ஸ்ரீ டிவி தான் முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். இப்போதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த செய்திகளை எடுத்திருக்கிறது. சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்புடைய தாம்பரம் அருகே அகரம் தென் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி, அதுல இருக்கக்கூடிய அரசு நிலம், அதை அப்படி இப்படின்னு ஃபோர்ஜரி பண்ணி ரூபாய் 300 கோடி மதிப்பு சொத்தை இவர்கள் பெயர் மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வழக்கு வந்திருக்கிறது. இந்த சந்தானம் அப்படிங்கிறதான் ரொம்ப போராடி இந்த வழக்கை போட்டிருக்காரு. இதுல முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சகோதரியும் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு விசாரணை வலயத்துக்குள்ள அவர் பெயரும் அடிபடுகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கே சொல்லிடலாம். மனோ தங்கராஜ் என்ற ஒரு கிறிஸ்தவ அடிப்படைவாதி, அவருடைய சகோதரி. அவங்க ஒரு ஸ்கூலும் வச்சுருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பார்க்கையே அவங்களுடைய பிளே கிரவுண்டாகலாம் காட்டி ஒரு பக்கத்தில் அந்த வேலையும் நடந்திருக்கு. இந்த இடத்தை எப்படி ஆக்குபை பண்ணாங்க, ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு கிராம கோயிலாக இருந்த பகுதிகளை எப்படி ஆட்டையை போட்டாங்க, இதற்கு திமுகவுடைய அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எப்படி ஆதரவாக இருந்தார், அவருக்கு எதிராக சந்தானம் போட்ட வழக்கு என்ன, எப்படி அப்பார்ட்மெண்ட் கட்டி இவங்க இந்த பில்டிங் கட்டி எப்படி விற்றாங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்தது, இதை கோர்ட்டு எப்படியெல்லாம் அவர் கேஸ் போட்டு ஒவ்வொரு முறையும் கோர்ட்டு என்ன சொன்னது, அந்த கோர்ட்டு சொன்னதை இவங்க செயல்படுத்தாம எப்படி தாமதம் செய்தாங்க, என்ன காரணம் சொன்னாங்க, என்னென்னலாம் காரணம். ஒரு நேரத்தில் என்ன சொல்றாங்க, எதுக்குடா நீ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, போதிய அளவு போலீஸ் இல்லை. போலீஸ் இருந்தால் தாங்க போய் கவர்மெண்ட் அஃபிஷியலோட போயிடணும். அவன் போய் எங்களை வச்சிட்டானா அப்படின்னா, சரி போலீஸ் உங்கள்கிட்ட எப்போதான் இருக்கும் அப்படின்னா, அதை நாங்கள் பார்த்து பொறுமையாக தான் சொல்லுவோம் அப்படின்னு. இந்த செய்தி குறித்து நம்ம விரிவாக பல விஷயங்கள் பேசுகிறோம். மனோ தங்கராஜ் அவங்களுடைய சிஸ்டர் தான் இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கேஸு. கஸ்பாபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தான். அவர் இந்து முன்னணி செங்கல்பட்டு இந்த பகுதிக்கான ஒரு பொறுப்பாளராகவும் இருக்கார். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தான் சந்தானம். அவர் போட்ட வழக்கு இது மட்டும் இல்லை, அவர் முன்னால் ஒரு இராணுவ வீரர் கூட. தொடர்ச்சியாக இந்து மக்களுக்காக பல வழக்குகள் போடுறது, அதே மாதிரி சோசியல் கான்சியஸோட பல விஷயங்கள், சுற்றுச்சூழலுக்காக ஏரி எடுத்த ஆட்டையை பிடிச்சிருந்தா கூட அதுக்கு சம்பந்தமாக வழக்கு போட்டிருக்காரு. இது மாதிரி உண்மையிலேயே ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய சந்தானம். அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்குது, கோர்ட்டு சொல்லியும் எப்படி இவங்க அரசு அதிகாரிகள் எவ்வளவு மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்க, எந்தெந்த அதிகாரிகள் இதில் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, 1 வீக்கில் நீ அதை பண்ணலைன்னா நான் அந்த கேஸையே சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன். ஏன்னா இதை நான் திரும்பவும் ஏன்னா அதை இன்டர்வியூ எடுத்து நான் ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் சொல்லுவோம், அதையே நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட்டு என்னென்னா அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நானும் சந்தானம் அவர்களும் இந்த கலந்துரையாடிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். எப்படி திமுகவினர் ஒரு நிலத்தை எப்படி ஆட்டையை போட்டிருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை எப்படி திருடி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இதுக்கு ஒரு பதிலாகவே நான் சொல்கிறேன். தவறாமல் அதை நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள்.